அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேஜ் நம்பர் 194ல புக் பேக் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் தான். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கிறேன். என்னென்ன டீட்டெயில் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம். ஓகேங்களா? நான் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்க. இம்பார்ட்டன்ட் 10 மார்க். இதை வந்துட்டு இண்டிவிஜுவலாக போடுறேன். அப்போ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அக்சஸ் பண்ணிட்டு ஈஸியாக பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம கொஸ்டின் ஷேர் பண்ணுறோம், அதை பாருங்க. இதுதான் கூலிங் டவருங்க. இந்த கூலிங் டவர் இருக்குங்களா, இதுதான் கூலிங் டவர். கூலிங் டவர் சர்க்யூட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பம்புல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் போகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மறுபடியும் கூலிங் டவர் போகுது. ஓகேங்களா? இந்த கூலிங் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூலிங் டவர் இஸ் பம்புடு 3 ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பைப் வழியா ஏபிசி. இது டோட்டல் டிபெண்டிங் அப்பான் த ரெக்யர்மெண்ட். டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க பாருங்க. டயாமீட்டர் 100 mm. ஒவ்வொரு பைப்புக்கும் டயாமீட்டர் கொடுத்தாங்க. இந்த இதுக்கு எல்லாத்தையுமே தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னா நான் கான்டாக்ட் அல்ட்ராசோனிக். ஓகே, எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு மீட்டர் பர் செகண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க டயர்ல. இது ஒரு மீட்டர் பர் செகண்ட். ஒவ்வொரு ஃப்ளோவும் 1.5 மீட்டர் செகண்ட் டோட்டல் எஃபெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பம்ப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட பவர். இது பம்ப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மோட்டர் இருக்கும். அது டயக்ராம் கிளியரா போட்டிருக்கேன். 50.7 கிலோவாட் மோட்டர் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் தெரியுங்க, பம்போட டிஸ்சார்ஜ் டோட்டல் ப்ரெஷர் இந்த லாஸ்ட்ல இருக்கும், அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சக்சன் ஹெட் 2 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல வெரி இம்பார்ட்டன் வந்துட்டு சக்சன் ஹெட் வந்துட்டு சிம்பிளா கொடுத்துட்டாங்க. மேலையும் கீழே எதுவும் கொடுக்கல. ஸோ அப்படின்னா டைரக்டா நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபார்முலா போட வேண்டியதான். மைனஸோ பிளஸோ, அதாவது அது பிராக்கெட்ல இன்க்ளூட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? என்ன டிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அதை போட வேண்டியதான். அதே பம்போட டிஸ்சார்ஜ் வந்து 3.4 kg கொடுத்துட்டாங்கன்னா இதை வந்துட்டு இன்ட்டு 10 போட்டுக்கணும். ஓகேங்களா? கேஜில ஹெட்டுக்கு, அதாவது மீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு 3.4 kgனா இன்ட்டு 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 34 மீட்டர் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கால்குலேஷன் டைரக்டா போயிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கூலிங் டவர். இது கூலிங் டவர். இது பார்த்தீங்கன்னா பம்போட மோட்டர் கனெக்ட் ஆயிருக்குங்களா. இது பம்போட பவர் மோட்டரோட பவர் இன்புட் எழுதிட்டேன் 50.7. மோட்டரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 90%. நமக்கு பம்போட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பம்போட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா அது நம்ம போட்டிருக்கோம். பம்போட ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிக்கணும். சிம்பிள், அவ்வளவுதானே? ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னன்னா இங்க ஒரு பைப் போகுதுங்களா, இதோட டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. இந்த பைப்போட டிசைன் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் பைப் பாத்துருங்க. ஹீட் எக்ஸர் 2 1 2 3. ஓகேங்களா? ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் 2 மீட்டர் பர் செகண்ட்ல ஃப்ளோ ஆகுது. இது வந்து ஃப்ளோயிங் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். டயா கொடுத்துட்டாங்க 200 mm. அதே மாதிரி ஹீட் எங்க 2க்கு போது 1.8 மீட்டர் பர் செகண்ட். டயா வந்துட்டு 100 mm. அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் பர் செகண்ட் 100 mm. இதுல சிம்பிளா இன்னொன்று கொடுத்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மூணுலையும் கொடுத்துட்டாங்க. டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் 3.4 kg அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹெட் கன்வெர்ட் பண்ணி அதில் மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். மீட்டர் கன்வெர்ட் பண்ணா 3.4 × 10 போடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன டீட்டெயில் நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? ஹைட்ராலிக் பவர். இது எழுதிட்டேன். ஹைட்ராலிக் பவர் என்ன? ஃப்ளோ. ஃப்ளோ என்ன? வால்யூமெட்ரிக் ஃப்ளோ, மீட்டர் கியூப் பர் செகண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஃபரன்ஸ்ல ஹெட். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் ஹெட்னா என்னன்னு? டிஸ்சார்ஜ் மைனஸ் சக்சன் ஹெட். இது வந்து மீட்டர்ல இன்ட்டு டென்சிட்டி கேஜி பர் மீட்டர் கியூப் இன்ட்டு கிராவிட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை 1000ங்களா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹெட் தெரியும், டென்சிட்டி தெரியும், கிராவிட்டி தெரியும். ஓகேங்களா? நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், கியூ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா போடுவோம். கியூ நமக்கு தெரியாது. கியூ எப்படி இருக்கட்டும். இப்போ டிஸ்சார்ஜ் ஹெட் எவ்வளோ? 34 கொடுத்துறாங்க. அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஹெட் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெஷரை கொடுத்துறாங்க 34. இங்கே எழுதிக்கிறேன். 3.4 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா நீங்க 3.4 × 10
போட்டீங்கன்னா இது வந்துட்டு 34 மீட்டர். இதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்ட்டு 10 மல்டி பண்ணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சிங்க பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 34 டிஸ்சார்ஜ் பவர் மைனஸ் சக்ஷன் ஹெட் வந்துட்டு 2. இது மேலேயும் கீழே கொடுக்கலாம், அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இன்ட்டு டென்சிட்டி எவ்வளோ 1000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிராவிட்டி எவ்வளோ 9.81 டிவைட் பை 1000. ஓகேங்களா? இது முடிஞ்சு. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், ஃப்ளோ. இப்போ ஃப்ளோவுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா? வால்யூமெட்ரிக் ஃப்ளோவுக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபேனில் பார்த்துருக்கோம். இந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளோனா கியூ மீட்டர் கியூப் பர் செகண்ட். என்னென்ன சிம்பிளாக சொன்னா ஏரியா மீட்டர் ஸ்கொயருங்களா இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது மீட்டர் பர் செகண்ட் மீட்டர், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஏரியா, ஒவ்வொரு பைப்லைனுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதை டோட்டலாக வந்துட்டு ஆட் பண்ணால் டோட்டல் ஃப்ளோ நமக்கு கிடைச்சிடும். சிம்பிள் தானே? ஓகேங்களா? இப்போ பைப் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா. ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்துட்டு ஃப்ளோ 1, ஃப்ளோ 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ளோ 1 ஓகேங்களா? இந்த ஃப்ளோ 1 ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு. இப்போ ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி எவ்வளோ? அதுக்கு 2 இன்ட்டு ஏரியா. என்னது ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறது? பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே கீழே போடுறேன். ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். நமக்கு பை என்ன 3.14. இப்போ வந்துட்டு இங்கே டயா வந்து டயானாவே டயாமீட்டர். ஓகேங்களா? அப்போ டயாவுக்கு என்னது? ஆர் ஈக்குவல் டு டி பை 2ங்களா? அப்போனா என்ன பண்ணும்? டி டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 3.414 இன்ட்டு டி ஸ்கொயர் பை 4. இதுதான் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ 2 போட்டாச்சு. வெலாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டிக்கு தான் இது. வெலாசிட்டி 2 போட்டாச்சு. இது வெலாசிட்டி தான் இது. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வெலாசிட்டி ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். 3.14 இன்ட்டு டி ஸ்கொயர். டி என்னது? 200 mm. அப்போனா மீட்டரில் கன்வெர்ட். இது வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட். 200 mm இருக்குங்களா? எப்பயுமே இது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹெட் வந்து இதில் mm இருக்குது. ஸோ எம்ல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு மீட்டர் தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 0.2. வெரி வெரி இம்பார்ட்டன் யூனிட், வெரி வெரி இம்பார்ட்டன். அந்த யூனிட் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்? இப்போ எம்எம் இருந்துச்சுன்னா மீட்டரை கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? எழுதிங்க. எம்எம் இருந்தால் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 100 போடணும். ஓகேங்களா? சரி, டிவைட் பை 1000 போடணும். எம்எம் டிவைட் பை 1000 மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு. மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு எம்எம் டிவைட் பை 1000. இது நோட் பண்ணிக்கங்க. ஒரு வேற வேல்யூ எழுதுங்க. அதே மாதிரி ஃப்ளோ 2க்கு, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் 2க்கு சேம். அதோட இது என்னது? வெலாசிட்டி எவ்வளோ? 1.8 இன்ட்டு டயா எவ்வளோ? 3.14 இன்ட்டு எவ்வளோ? 0.14. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளோ 3 சேம். அதுக்கு என்னது? 1.5 ஹீட் எக்ஸ்சேஞ்ச் 3க்கு. அதுக்கப்புறம் டயா வந்து சேம் 3.14 இன்ட்டு 0.1 டிவைட் பை 4. இதுல என்னன்னா கியூ மீட்டர் கியூப் பர் செகண்ட், ஏரியா மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு வெலாசிட்டி போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் 1. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் 1க்கு 2ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க 2. இது வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளோ? 2 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 3.14 ஏரியா. ஏரியா நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா போட்ட முடியல, பை ஆர் ஸ்கொயர். இது இந்த வேல்யூ 3.14 இன்ட்டு 0.2 டிவைட் பை 4. இதுல 0.2ங்கிறது டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்னா இங்க ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளோ 2க்கு 1.8 3.14 0.1 இதுக்கு ஸ்கொயர். ஓகேங்களா? 0.1 ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு ஸ்கொயர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளோ 2 கண்டுபிடிக்கிறோம். 1.8 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.1 டிவைட் பை 4 ஸ்கொயர்.
சில டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நான் இப்போ ஆல்ரெடி நம்ம போடுறதுல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் போட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கரெக்டாக போடும்போது 0.1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டெக்ஸ்சர் 1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஹீட் டெக்ஸ்சர்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கும் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. சேம் ஏரியானா இந்த ஃபார்முலா போட்டாச்சு. ஓகேங்களா? அது வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஃப்ளோ ஹீட் டெக்ஸ்சர் 1க்கு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.2 டிவைட் பை 4. எப்படி கண்டுபிடிச்ச 0.2 அந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் 0.2 ஸ்கொயர் டிவைட் பை 4. அடுத்து ஃப்ளோ 2க்கு 1.8 வெலாசிட்டி எவ்வளோ? இதான் வெலாசிட்டி. 1.8 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.1 ஸ்கொயர் டிவைட் பை 4. சேம் அந்த ஃபார்முலா மாதிரி 0.1ங்கிறது டயா டிவைட் பை 4. ஃப்ளோ 3 1.5 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.1 ஸ்கொயர் டிவைட் பை 4. ஓகேங்களா? இதை மூணையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 0.0628 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பாருங்க 0.1 ஸ்கொயர் இன்ட்டு 3.14 டிவைட் பை 4. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.8. காமன் டிவிஷன் இதை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 7.885 இன்ட்டு 10⁻³ ஓகேங்களா? இது காமன் வேல்யூ. இதுக்கு வர காமன் வேல்யூ இது. ஸோ சப்போஸ் நீங்க இந்த காமன் வேல்யூ எழுதி வச்சுட்டு இதுல இருந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதுலயே ஈஸியா போற மாதிரி இருந்தாலும் அப்படி நீங்க போற மாதிரி இருந்தாலும் 0.1 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 1.8 போட்டுருங்க. இன்ட்டு 1.8 0.01413. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது 0.1 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 1.5. இதுக்கு வந்து எவ்வளவு வருது? 0.0117 வருது. ஓகேங்களா? மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஃப்ளோ 1 2 3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேல இருக்கிற எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அழிச்சிடறேன் நான். இப்போ டோட்டல் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் Q1 Q2 Q3 அதாவது 1 2 3 மூணையும் கூட்டுங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. மூணையும் கூட்டினா 0.0893 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிக்கணும். ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? இது 0.08. இது பாருங்க, இந்த பாயிண்ட் வேல்யூ 0.0893 இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? 34 minus 2 into 1000 density into 9.81 divided by 1000. அந்த ஃபார்முலா எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி அட்டாச் பண்ணிட்டேன். அதில் ஈஸியா பாருங்க. இப்படி இந்த வேல்யூ மல்டி பண்ணுங்க. 0.089 into 32 into 9.81. ஓகேங்களா? 1000 கேன்சல் ஆகி போயிடும். ஸோ எவ்வளோ வருது? 27.93 கிலோவாட், அதாவது 28 கிலோவாட். ஓகேங்களா? இது வந்து ஹைட்ராலிக் பவர்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்றது இது அழிச்சிடுறேன். இது போட்டிருப்பீங்களா? நம்ம ஹை டெலி பவர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு மோட்டரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மோட்டரோட எஃபிஷியன்சி நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் இன்புட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேல, மோட்டர் இன்புட்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50.7 கிலோவாட் கூட மோட்டர் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பம்போட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். ஸோ பம்போட எஃபிஷியன்சி எவ்வளோ? என்னது பம்போட எஃபிஷியன்சினா என்ன ஃபார்முலா? அவுட்புட் டிவைட் பை இன்புட்டுங்களா, இன்டூ 100. அவுட்புட் என்னது நமக்கு தெரியும், ஹைட்ராலிக் பவர். ஓகேங்களா, இன்புட் என்னது? இன்புட் என்னது? இன்புட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பவர் இன்புட், மோட்டர் பவர் இன்புட் கிடையாது, சாஃப்ட் பவர் இன்புட். சாஃப்ட் பவர் இன்புட். ஸோ நம்ம சாஃப்ட் பவர் இன்புட் இங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் சாஃப்ட் பவர் இன்புட். இப்போ வந்துட்டு எனக்கு மோட்டரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, மோட்டர் இன்புட் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி மோட்டருக்கு மோட்டரோட இன்புட் இங்க கொடுத்துட்டாங்க, 3 பேஸ் பவர் இன்புட். இது மோட்டர் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. நம்ம சேம் இது மல்டி பண்ணா இந்த வேல்யூ வந்துடும். ஓகேல, சாஃப்ட்வேர் பவர் இன்புட் சேம், மோட்டருக்குன்னா அவுட்புட் டெவலப் இன்புட் தானே. ஸோ அந்த போட்டேன்னா வந்துடும். என்ன ஹைட்டல் பவர் என்னது? 28. இன்புட் என்னது? இந்த பவர் சவர் இன்புட். மோட்டரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? மோட்டரோட எஃபிஷியன்சி எவ்வளோங்க? 90%ங்களா, இன்ட்டு இந்த மோட்டர் இன்புட் என்னது? 50.7. இது போடுங்க, 27 டிவைட் பை 50.7 divided by 0.9 into 100. எவ்வளவு? 61.2. 61.2% வருது. பம்போட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 61.2% வருது. ஓகேங்களா, சிம்பிளா முடிச்சுங்களா? வேலை ஈஸியா முடிச்சு, ஈஸியா புரிஞ்சுங்க உங்களுக்கு. சிம்பிளா அந்த மாதிரி டயக்ராம் போட்டீங்க. பம்புனா மோட்டரோட மோட்டரோட பவர் இன்புட் தெரிஞ்சு போச்சு, மோட்டரோட எஃபிஷியன்சி நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிங்க கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேலையை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பம்போட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். மித்ததெல்லாம் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். வால்யூமெட்ரிக் ஃப்ளோவுக்கு அதாவது வெலாசிட்டி தெரியும், டயா தெரியும். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கால் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதை வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. என்னென்ன கரெக்டாக கமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கால் நம்ம போடுவோம். ஓகேங்களா, இது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே பாய்.